வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். பொதுவாக நம்ம சேனலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. அதாவது ஒவ்வொரு மாத ராசி பலன் பதிவின் போதும் பதிவிற்கு இடையில் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பொதுவாக எந்த ஒரு ராசி பலன் சேனல்லையும் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்ற வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருக்கீங்க, நம்ம சேனலுக்கு இதுதான் நீங்கள் முதல் தடவையாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான கடக ராசியில் பயணிக்கக்கூடிய காலத்தை தான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மலையாளத்தில் சூரியன் கடகத்தில் பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்றனால இதை கடக மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் கேது அப்படின்ற கிரகச்சேர்க்கை இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் ஆடி 14ஆம் தேதிக்கு பிறகு இந்த செவ்வாய் உங்கள் ராசியிலேருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான கன்னி ராசிக்கு போகிறாரு. ஸோ இருந்தாலும் இந்த செவ்வாய் கேது அப்படின்ற கிரகச்சேர்க்கை அப்படின்றது ரெண்டுமே தனிப்பட்ட முறையில் இருந்தால் ஒரு பெரிய கெடுபலன் கிடையாது. ஆனால் இந்த ரெண்டும் காம்பினேஷனாக சேர்றப்போ ஒரு நல்ல பலன்களை தராது. அதே நேரத்தில் இதுக்கு ஒரு பாதகமான சூழ்நிலையில் உங்கள் ராசி அதிபதியும் பார்த்திங்கன்னா சூரியனும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதம் அப்படின்றது கொஞ்சம் ஒரு கவனமுடன் எச்சரிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு மாதம். அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு கவனமாக இருங்க. ஒரு வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிம்மம் அப்படின்னாலே வயிறை குறிக்கக்கூடிய பகுதி. அந்த இடத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்க்கை பெறக்கூடிய காரணத்தினால உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய தொந்தரவு, ஒரு அஜீரண கோளாறு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஏன்னா சூரியனும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால ஸோ ஒரு வயிறு சார்ந்த தொந்தரவுகளை ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஜூலை 30க்கு பிறகு இதிலேருந்து நீங்கள் முழுசாக ரிலீஃப் ஆயிடுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல பயணிக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாதம் அப்படின்றது என்னதான் மகிழ்ச்சியான தருணத்துக்கு மத்தியில் நீங்கள் நின்னாலும் ஆனால் மனதளவில் ஒட்டாத ஒரு நிலையில் தான் இருப்பீங்க. எந்த ஒரு சந்தோஷத்தையும் உங்களால் வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை மற்றவங்களுக்கு மத்தியில். ஸோ மனசுக்குள்ளே ஒரு தேவையில்லாத ஒன்றும் இல்லாத விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு உருட்டிக்கிட்டு ஒரு தேவையில்லாத கவலைகளை உங்களை நீங்களே ஆழ்த்திக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய பொழுதுபோக்கு விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நிச்சயமாக மைண்டு ரிலீஃப் ஆகும், ஃப்ரெஷ்னஸாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுடைய ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி குரு இருக்கார். அதே மாதிரி 11ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துலேயே ஒரு ஆட்சி பெற்று இருக்கார். அதே மாதிரி தொழில்ஸ்தானாதிபதி, அதே மாதிரி களத்திரக்கார கிரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் 2 பேரும் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் அப்படின்னு வரப்போ குழந்தைகளும் சரி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்க காரணத்தினால ஃபேமிலி லைஃப்பில் பிள்ளைகளும் உங்களுடைய பேச்சுக்கு கேட்பாங்க. உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு மரியாதை அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போகிறணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க மூலயமா ஒரு வருமானம் அப்படின்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பிள்ளைகள் மூலியமாக. உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல புதன் மற்றும் குருவோட சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால தொழில் அப்படின்றது நிச்சயமாக ஒரு லாபகரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக வாடிக்கையாளர்களோட நேரடியாக தொடர்பு உள்ள துறைகளில் பணிபுரிகிறவங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தொழில் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி நிர்வாகம், அதிகாரம் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நிர்வாக ரீதியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. கொஞ்சம் தெளிவான முடிவுகள் அப்படின்றது எடுக்க முடியாது, கொஞ்சம் குழப்பங்களை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்துருங்க, தள்ளி போடுங்க.
கொடுங்க அப்படின்னு கூட சொல்லுவேன். மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதான் உங்கள் ராசி அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு, புதன், சுக்கிரன் இத்தனை கிரகங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால சொத்துக்கள் வாங்குவதில் இந்த மாதம் கொஞ்சம் ஆர்வம் காட்ட மாட்டீங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மாணவர்கள் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு, புதன் கிரகச்சேர்க்கை இருக்கக்கூடிய காரணத்தினால கல்வி அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்னதான் இந்த 11ஆம் இடமா வரனால கல்வியில் என்னதான் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா அப்படின்னாலும் கொஞ்சம் பொழுதுபோக்கு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனத்தை திசை திரும்புவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ படிப்பில் கொஞ்சம் கவனமும் அக்கறையும் எடுத்துக்கங்க. ஸோ இந்த மாதம் படிப்பு அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது. அடுத்ததாக இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த சிம்ம ராசிக்காரர்களாக இருப்பீங்க. இதில் மகம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ உங்களுடைய அறிவுக்கும் சிந்தனைகளுக்கும் ஏற்ற ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பூரம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ நீங்கள் எடுத்த காரியங்களில் நிச்சயமாக லாபம் அப்படின்றது சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற லாபம் அப்படின்றது நிச்சயமாக உண்டு. ஆனால் அதே நேரத்தில் இந்த பூரம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களின் கனிவான கவனத்திற்கு கொஞ்சம் கடன் சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. இல்லை மன ரீதியான பிரச்சனைகள், பண ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் எதுலேயும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு செயல்படுங்க. யாருக்கும் கடன் சார்ந்த கொடுத்துட்டு ஏமாந்துட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தத்தில் ஆழ்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது குறிப்பாக பூரம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறேன். அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வர்றப்போ கடந்த 2 மாதமாக ஒரு வித மன ரீதியான போராட்டத்தில் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருப்பீங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு வித சுப செலவுகளுக்கு, சுப விரயங்களுக்கு, இல்லை நீங்கள் வாங்கியிருந்த கடனை அடைச்சிட்டு கூட வெளியேறி இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மேலும் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன். ஸோ அதாவது ஜனவரி மாதம் 9, 10, 11ஆம் தேதிகளில் பிறந்தவங்க, மார்ச் மாதம் 9, 10, 11ஆம் தேதிகளில் பிறந்தவங்க, மே மாதம் 9, 10, 11ஆம் தேதிகளில் பிறந்தவங்க, ஜூலை மாதம் 11, 12, 13 தேதிகளில் பிறந்தவங்க, செப்டம்பர் மாதம் 12, 13, 14 தேதிகளில் பிறந்தவங்க, நவம்பர் மாதம் 11, 12, 13. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுங்க. முன்கோபம், பிடிவாதத்தை குறைச்சிக்கங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை மனம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், கடன் கொடுத்ததுனால வந்ததாக இருக்கலாம், கடன் வாங்கினதுனால வந்ததாக இருக்கலாம். வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளில் மாற்றங்கள் இருக்கலாம். ஸோ இந்த தேதிகளில் பிறந்து பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஸோ நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.